அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் மிக பிரபலமான ஜோதிடரான ஆதித்ய குருஜி ஐயா அவர்களோட ஒரு கருத்து முரண், புரிதல் முரண் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். நானும் அவர்களோட மாணவர்கள்ல ஒருத்தர் தான். அவர் சொல்ற நிறைய விதிமுறைகளை, வழிமுறைகளை பின்பற்றி பலன் சொல்ற ஒரு மாணவர் தான். எனக்கு இருக்கிற பல குருமார்கள்ல அவரும் ஒரு முக்கியமான நபர் தான். இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இப்ப நம்ம சொல்ல போறது எல்லாமே ஆதித்ய குருஜி ஐயாவோட புரிதல் இருக்கிற ஒரு சின்ன முரண், அவர் மாத்திக்க வேண்டிய ஒரு முரண். அது இயற்கைக்கோ இறைக்கோ ஒரு நியாயமான விஷயத்துக்கோ சரியா இல்லை அப்படிங்கறத நாம உணர்ந்ததுனால அதை சுட்டி காட்ட விரும்புறதுக்காக தான் இந்த வீடியோ. இது அவருக்கான வீடியோ மட்டும் இல்ல, பெரும்பான்மையான ஜோதிடர்களுக்கான வீடியோ தான். சோ இதை முடிஞ்ச அளவு எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் பரப்புங்க. முடிஞ்ச அளவு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களோட கண்ணுக்கு படுற வரைக்கும் பரப்புங்க. ஏன்னா இது ஒரு நீண்ட நெடிய ஆழமான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும். இது மூலயமா சமூகத்துல, இந்த ஜோதிட உலகத்துல ஒரு சேஞ்ச, ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த வீடியோவை பண்றேன். அதுலயும் குறிப்பா ஃபேமஸா இருக்கிற நம்ம ஆதித்ய குருஜி ஐயாவையும் முன் வச்சு இந்த கருத்தை முன்னிலைப்படுத்தினா இன்னும் நல்ல புரிதலை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறதுனாலதான் இந்த வீடியோவை நம்ம பண்றது. மித்தபடி அவரை ஹர்ட் பண்றதுக்கோ, அவரை எதிர்க்கிறதுக்கோ, அவர் கருத்து தப்புன்னு சொல்றதுக்கோ, இல்ல அவரை பேசி நான் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. என்னோட புரிதல், என்னோட பாதை பயணம் அப்படிங்கிறது டோட்டலா டிஃபரெண்ட் ஆனது. அந்த போட்டிக்கும் அந்த ஒரு எதிர்ப்புக்கும் நான் ஆள் இல்லை. அப்படி யாராவது கமெண்ட்ஸ்ல அவங்களோட ஃபாலோவர்ஸ் அல்லது அவங்களோட மாணவர்கள் வந்து ஏதாவது தப்பு தப்பா இதை பண்ணீங்களா, அதை பண்ணீங்களா, இதை எப்படி அதை எப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு அல்ல. இதை டிஸ்கிளைமராகவே நான் சொல்லிடுறேன். ஸோ அவர் பண்ற முறைகள் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓவராலா அஸ்ட்ராலஜியில கொண்டு வரப்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன, அதை முன்னிறுத்தி தான் இந்த வீடியோவை நம்ம பண்றோம். ஓகே, டைரக்டா கண்டென்ட்குள்ள போயிடலாம். இப்போ இந்த சனி, செவ்வாய், ராகு இந்த 3 கிரகங்களை பாவத்துவம் மிகுந்த கிரகங்களா சொல்லப்படுது. அப்போ இந்த சனி அப்படிங்கிற கிரகம் அந்த திருட்டுத்தனம், திருட்டு குணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், இந்த செவ்வாய் முரட்டுத்தனம், ரவுடி, அந்த ரகடான ஆளா இருப்பாரு, கோவப்படுவாரு, டென்ஷன் ஆவாரு, சண்டை போடுற நபரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி முன் வைக்கிறாரு. அதே போல இந்த ராகுவும் கொஞ்சம் பேராசை பிடிச்சது, ஏமாற்றக்கூடியது, இல்லீகலான வழிகளில் செயல்படக்கூடியது அப்படிங்கிற மாதிரி முன்வைக்கிறாரு. அதனோட கேரக்டர், அதனோட பண்பு அதுதான். சோ அதனால அந்த பலன்கள், அந்த கருத்து கரெக்ட் தான். இப்போ நம்ம ஜஸ்ட் கற்பனை பண்ணிக்கலாம். நம்ம ஏரியாவில், நம்ம தெருவில் அந்த மாதிரி ஒரு திருடர் இருக்காரு. சனியோட இயல்பு அதிகமா இருக்கிற, பாவத்துவம் மிகுந்த ஒரு ஜாதகர் இருக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் திருட்டுத்தனம் நிறைந்த குணங்கள் இருக்கு. ஏதோ ஒரு வகையில நம்ம தெருவிலே திருடுறாரு. அப்ப அதை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம், கண்டிக்கிறோம், திட்டுறோம், அடிக்கிறோம், அல்லது போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு கொடுக்குறோம், தண்டனை கொடுக்குறோம். அந்த ஜாதகர் வந்தாலே அவாய்ட் பண்ணிட்டு தள்ளி போயிடுறோம். இப்படி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். அதே போலதான் இந்த முரட்டுத்தனமான ஆளு. செவ்வாயோட வலிமை அதிகமா இருக்கிற ஜாதகர் வந்தாரு அப்படின்னா அவன் முரடன், ரவுடி, எதுக்கு அவன்கிட்ட போய் வம்பிழுத்துட்டுன்னு ஒதுங்கி போறோம். அல்லது எல்லாருமே சேர்ந்து அவன் செய்யறது தப்பு, இவ்வளவு டென்ஷன் ஆகாத, இவ்வளவு கோவப்படாத, வெறும் உடல் வலிமை மட்டும் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸும் பண்ணுவோம். ஏதாவது அப்படி சண்டை அடிதடி ஆயிடுச்சுன்னா கேஸ் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்லயும் கொடுப்போம். இது அந்தந்த தவறுகள், அந்தந்த மோசமான நிகழ்வுகள், நெகட்டிவ்ஸ் நடக்கும்போது நம்ம ரியாக்ட் பண்ற விதம். இதுல எந்த தப்பும் இல்லை. அந்தந்த சூழலுக்கு, அந்தந்த பிரச்சனைகளுக்கு அப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதே பர்சன் நம்ம வீட்டுல இருந்தா, நம்ம ரிலேட்டிவா இருந்தா, அல்லது நம்ம மகனாவோ, மகளாவோ, ஃப்ரெண்ட்ஸாவோ, கணவனாவோ, மனைவியாவோ, தந்தையாவோ, தாயாவோ இருந்தா ஏன் மாத்த நினைக்கிறோம், ஏன் சரியா கொண்டு போக நினைக்கிறோம்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, நெகட்டிவ்னஸ் கூடக்கூடாது, மட்டுப்படுத்தணும். அந்த பாவத்துவம் மிகுந்த நபர்கள், கிரகத்தன்மைகள், காரகத்துவங்கள், பொருட்கள், சம்பவங்கள், நிகழ்வுகள் எல்லாமே தணிக்கப்படணும் அப்படிங்கிறது இயற்கையில இருக்க விதி. நெகட்டிவ் எப்பவுமே கூடக்கூடாது அப்படிங்கிறது இயற்கையில படைப்புல இருக்க விதி. அப்ப பாவத்துவம் மிகுந்த ஜாதகர்கள் வந்தா அவங்களோட நெகட்டிவ்னஸை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன வழியை முன்னிறுத்தணும்? அந்த நெகட்டிவை போக்குறதுக்கோ, குறைக்கிறதுக்கோ, மட்டுப்படுத்துறதுக்கோ நம்ம பண்ண முயற்சி என்ன? தப்பு செய்யறதா சரின்னு ஸ்ட்ராங்கா நினைக்கிற நபர்களுக்கு, இரக்கமில்லாத நபர்களுக்கு தண்டனைகளே பொருத்தமானது. அவங்கள பத்தி நான் பேசல, ஏன்னா அவங்க மாற போறதே கிடையாது. ஆனா பாவத்துவம் மிகுந்த ஜாதகர்களா இருந்து அவங்க மாறணும்னு நினைச்சா, நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சிட்டா, நான் இப்படி ஒரு சூழல்ல மாட்டியிருக்கேன், இப்படி ஒரு குழப்பத்துல மாட்டியிருக்கேன், இப்படி ஒரு நெகட்டிவ் குணங்கள்ல மாட்டியிருக்கேன், என்ன அறியாமலே நான் கோவப்படுறேன், என்ன அறியாமலே இந்த பொறாமை வருது, நான் என்ன மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணா, அவனையும் நீங்க பாவத்துவம் மிகுந்த ஜாதகம்னு முத்திரை குத்தும் போது அவன் இன்னும் வெக்ஸ் தானே ஆகுறான். ஆல்ரெடி அவனுக்குள்ள அந்த நெகட்டிவ் குணங்களோட நேச்சர் இருக்கு. அதை இன்னும் நீங்க பாவத்துவமா இருக்கு,
தசாபுத்தி பாவத்துவமா இருக்கு, சூட்சும வலு இல்ல, லக்னம் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மறுபடியும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அவன் வேற என்ன பண்ணுவான்? பாவத்துவமான கிரகமைப்போட ஒருத்தன் பிறந்துட்டான்னா அவன் வாழ்க்கை மோசமா தான் போகணுமா? இறை அப்படி மோசமா போறதுக்கு, பாதிக்கப்பட்டே வாழ்றதுக்கு, சரியில்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் படைச்சாங்களா அப்படிங்கறத நான் முன்வைக்கிற கேள்வி. இந்த கிரகத்தோட தன்மை இப்படியான குணங்களை கொடுக்கும், எண்ணங்களை கொடுக்கும், சம்பவங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க இப்படியான குணங்கள் மூலயமா மாத்துங்க, இப்படியான செயல்கள் மூலயமா மாத்துங்க, இப்படியான ஐடியாலஜி மூலயமா மாத்துங்க, இப்படியான வேலை தொழில் மூலயமா மாத்துங்க. இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நெகட்டிவ்னஸை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை பேச தொடங்குங்க. நான் சொல்றது எல்லாமே நீங்க பண்றது தப்புன்னு சொல்ல, ஆனா அது ஒரு பகுதி உண்மையே, முழுமையான உண்மை இல்ல. பாவத்துவம் மிகுந்த ஜாதகமா இருந்தா உங்க வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றது அது கரெக்ட் தான். அந்த போக்கு, அந்த ஜாதகத்தின் போக்கு அப்படிதான் அமைய போகுது, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இயற்கையோட விதி என்ன, பரம்பொருளோட விதி என்ன? நெகட்டிவ் கூடக்கூடாது, அது மட்டுப்படுத்தப்படணும், பேலன்ஸ் பண்ணப்படணும், சரிபடுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட விதி. சார் ஏன் சார் போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கோம், ஏன் கோர்ட்டு கேஸ் வச்சிருக்கோம், ஏன் தண்டிக்கிறோம், ஏன் அறிவுரை சொல்றோம், ஏன் அட்வைஸ் பண்றோம்? எல்லாமே நெகட்டிவா போகக்கூடாது, சரியா நடக்கணும் அப்படிங்கறது தானே. அதை மட்டும் அஸ்ட்ராலஜில ஏன் பண்ண மாட்டீங்க? வெறுமனே பாவத்துவம் மிகுந்தது, வேற எந்த சுபத்துவமும் இல்ல, அப்போ உங்க வாழ்க்கை பாசிட்டிவா கிடையாது, கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டா அவனுக்கு இருக்கிற மத்த சுதந்திரம் எல்லாமே அடைக்கப்படுறதா தானே அர்த்தம். கடந்த காலம்தான் நம்மளோட ஜாதக அமைப்பு, அதுக்கேத்த மாதிரி தான் எதிர்காலமும் அமையும், அது ரைட்டு தான். அதோட நிகழ்காலத்துல கொடுக்கிற செயல்கள், எண்ணங்கள், நம்பிக்கைகள் அதுவும் சேர்ந்து கலந்துதான் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். அப்போ நிகழ்காலத்துக்கு ஜோதிடர்கள் இம்பார்ட்டன்டே தர்றது இல்லையே. இந்த கிரகம் இங்க இருக்கு, அப்ப இதுதான் நடக்கும்னு நிர்ணயிச்சிட்டோமே. எல்லா கதவைகளையும், ஆப்ஷனையும், ஃப்ரீடமையும் எல்லாத்தையும் நம்ம மூடிட்டோமே, இப்படிதான் இருக்கும்னு நிர்ணயிச்சிட்டோமே. அப்புறம் எப்படி அந்த பாவத்துவம் நிறைந்த ஜாதகர்கள் நிம்மதியா வாழ்றது? ஆனா இது எல்லாமே உங்களுக்கும் தெரியும். ஆனா நீங்க அந்த மட்டுப்படுத்துறதுக்கான வழிகளை ஜாதகத்துல கண்டுபிடிக்கல, தேடல, அதுக்கான சஜஷனை உங்களோட எல்லா பேட்டிகள்லயும், எல்லா இன்டர்வியூக்கள்லயும், எல்லா ஜாதகர்களை பாக்குறப்பையும் பெருசா முன்வைக்கிறது இல்ல. அவங்க கேள்வி என்ன, எதுக்கு வந்தாங்க, அதுக்கான ஆன்சரை மட்டும் இது இப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. அது பாசிட்டிவா இருந்தா ஓகே, ஆனா நெகட்டிவா இருந்தா அவன் எப்ப நல்லா வாழ்றது? இந்த இடத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், வர்றவனை எல்லாரையும் திருத்துறது அஸ்ட்ராலஜர் வேலை கிடையாது, இருக்கிற அமைப்பை ஜோதிடத்தை எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும்தான் அஸ்ட்ராலஜரோட வேலை, எல்லாரையும் உட்காந்து திருத்திக்கிட்டு இருக்கிறது வேலை இல்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்புறம் ஏன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்னு சொல்றீங்க? ஏன் எல்லோருக்கும் பொதுவான குரு, உண்மையை சொல்லுகிற குருன்னு சொல்றீங்க? இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூவோ, ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதோ, அல்லது ஒரு நேரலையிலையோ, ஒருத்தட்ட பேசும்போதோ, ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கும் போதோ எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? அது என்ன, அதுக்கு என்ன மீனிங்? எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லா விஷயமும் கரெக்டா போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம், வேண்டுதல் தானே, அந்த ஒரு நல்ல எண்ணம் தானே. அதே போல எல்லா ஜாதகத்தையும் முடிக்கும் போது வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா, ஃபேமிலி நல்லா இருப்பாங்க, நல்ல ஜாதகமா அப்படின்னு எவ்வளவு பாசிட்டிவா சொல்றீங்க. அப்போ அதை சொல்லக்கூடாது. ஜாதகத்தின் போக்கு இப்படிதான் போகும்னு சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாமே பக்காவா இருக்கு. அதை நீங்க ஷேர் பண்றப்போ கிடைக்கிற மகிழ்ச்சி அதெல்லாம் பேரானந்தமா தான் இருக்கும். இதெல்லாமே மிகச்சரியான கரெக்ட் தான். ஆனா இப்படி ஒரு கேட்டகரியுமே இருக்கு, இதை நீங்க எந்த அளவு முன்னிறுத்திட்டீங்க? முன்னிறுத்தவே இல்லையே. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஆனாலும் இதை பெருசா முன்னிறுத்துறது இல்ல. சனி இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிற ஜாதகர்கள் என்ன குணம் வச்சுக்கணும், என்ன நம்பிக்கை வச்சுக்கணும், என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும், லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்களையும் முன்வைங்க. கேட்காதவனுக்கு பிரச்சனை இல்லை, கேட்க ரெடியா இருக்கிறவனுக்கு அப்படியான விஷயங்கள் பயன்படுமா இல்லையா? அதான் என்னோட கேள்வி. அதே போல பாவத்துவம் மிகுந்த ஜாதகர்கள், அது ராகுவோ, செவ்வாயோ, சனியோ, அல்லது காம்பினேஷன்ஸோ, செவ்வாய் சனி, சனி ராகு, செவ்வாய் ராகு, இப்படி எந்த காம்பினேஷன்ஸ்ல இருந்தாலும் சரி, அவங்க இப்படி வாழணும், இப்படியான ஆக்டிவிட்டி வைக்கணும், இப்படியான நம்பிக்கையில இருக்கணும், இப்படியான செயல்களை செய்யணும், இப்படி அணுகணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்துல நீங்க உணர்ந்த முறைகளை, செயல்களை, நடைமுறைகளை முன் வைக்கணும் தானே. அதுதானே சரியா இருக்கும். இல்ல இதெல்லாம் முன் வைக்க மாட்டேன், ஜோதிடர்னா அதுக்கெல்லாம் ஆளு கிடையாது, இருக்கிறத சொல்றது மட்டும்தான் ஜோதிடரோட வேலை அப்படின்னா இந்த மாதிரியான வார்த்தைகளை, இந்த மாதிரியான பாசிட்டிவிட்டியை சொல்லாதீங்க. அது என்ன, உங்க பாசிட்டிவிட்டி வெறுமனே உங்களை ஒரு நல்லத விதமா காட்டிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துறது? முழுமையா நல்ல விதமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்றதுதான் என்னோட சஜஷன், கன்சர்ன். பாதி நல்லவரா ஏன் இருக்கணும்? இப்போ படைப்போ, பிரபஞ்சமோ, அல்லது இயற்கையோ, அல்லது இறையோ, எல்லா உயிர்களையும் படைச்சது அந்த சூழ்நிலையில அவங்களோட இயல்புல வாழ்ந்து செயல்பட்டு நிறைய அனுபவங்களை பெற்று கிடைச்ச சந்தோஷத்தை ஷேர் பண்ணி நிறைவாகி முடிச்சுட்டு போறதுதான் எல்லா உயிரோட நோக்கமும்.
அதுல கொஞ்சம் இந்த மனித இனத்துக்கு மட்டும் நிறைய சிந்திச்சு செயல்படுறதுக்கான அந்த 6ஆம் அறிவை கொடுத்துருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு வெரைட்டியான பொருள், நபர்கள், உயிர்கள், இடம், ஆராய்ச்சி என்னென்னமோ படைச்சிருக்கு. கிருமியிலிருந்து, ஸ்பேஸ்ல இருந்து, கெமிக்கல்ல இருந்து, சட்டத்தில இருந்து, மனித சைக்காலஜில இருந்து என்னென்னமோ இந்த இயற்கை படைச்சு வச்சிருக்கு. இது எல்லாத்தோடையும் நமக்கு முடிஞ்ச அளவு எதெல்லாம் பாசிபிளோ அதோட கலந்து செயல்பட்டு அது மூலமா இன்பமா வாழ்ந்து அந்த மகிழ்ச்சியை ஷேர் பண்ணிட்டு போறதுக்கு தான் நம்ம பிறப்பெடுத்திருக்கோம். நம்ம சோல் ஹாப்பி ஆயிட்டு ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கு தான் பிறந்திருக்கோம். அப்படி இருக்கிறப்போ பாவத்துவமா பிறந்துட்டோம் அப்படிங்கிற காரணத்துக்காக, பாவத்துவமான ஜாதகத்தோட பிறந்துட்டோம் அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்க பாவத்துவமான வாழ்க்கை மட்டும்தான் வாழ்வீங்க, உங்க விதி அவ்வளவுதான் நிர்ணயிக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? அப்போ இயற்கையோட ஆப்ஷனை எதுவுமே நீங்க மதிக்கலன்னு அர்த்தம் ஆயிடுச்சே. அப்போ கடவுள் கஷ்டப்படுறதுக்காக தான் உயிரை படைச்சிருக்காருன்னு ஆகி போச்சே. அப்புறம் எதுக்கு அந்த கடவுளை வணங்கணும்னு கேட்கிறேன். ஒரு இதா கேட்கிறேன், ஒரு புரிதலுக்காக நான் கேட்கிறேன். அவன் கஷ்டமே படட்டும். அவன் அந்த நெகட்டிவ் குணத்தால, திருட்டுத்தனமான குணத்தால, பேராசையால அல்லது அந்த கோபம், முரட்டுத்தனத்தால ஏதோ ஒரு பிரச்சனை வரட்டும், ஃபேஸ் பண்ணட்டும். ஆனா அதுக்கு அடுத்து அவன் எப்படி நல்லா ஆகுறது? அவன் எப்படி நல்ல வாழ்க்கைக்கு போறது? லாங் டேர்முக்கு மனித இனத்துல இந்த மாதிரி நெகட்டிவ் தன்மையோட பிறக்கிறவங்க எப்படி சிறப்பா வாழ்றது? அதுக்கு ஒரு ஜோதிடரா என்ன மாதிரி வழிகாட்டுதலை நம்ம முன் வைக்கிறோம்? அதுதான் என்னோட கேள்வி. அதை யாருமே திங்க் பண்றது இல்லையே. ஜோதிடர்னா என்ன நடக்கும், எப்படி நடக்கும், வெறுமனே ப்ரெடிக்ஷனை மட்டும் சொல்லிட்டு போறது அது ஒரு கேட்டகரி. அதுவும் கரெக்ட் தான், அதுல எந்த தப்பும் இல்லை. வரவங்களோட பிரச்சனை சொல்றது, சொல்ல வேண்டியது மட்டும் சொல்லி அனுப்புறது ஒரு கரெக்ட் தான். ஆனா அது முழுமையா, ஜோதிடத்தின் முழுமையான்னு கேட்கிறேன். ஜோதிடத்துக்கு நீங்க சொல்ற விதி தான், ஆதித்ய குருஜி ஐயா சொன்ன விதி தான், அது கரெக்ட் தான். புதனா மட்டும் ஒருத்தர் வெளிப்பட்டா இந்த ப்ரெடிக்ஷனை மட்டும் முன் வச்சுட்டு அவர் விளைவிக்குவார். என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அதன் போக்கு என்ன, அவ்வளவுதான். ஆனா அது கூட குருவோட தன்மை, கேதுவோட தன்மை, ரியாலிட்டியோட தன்மை உள்ள வரும்போது அது கூட இப்ப நான் முன் வச்ச கருத்துக்களும் உள்ள வரும். எப்படியெல்லாம் மோசமான கிரக அமைப்பு இருக்கு, பாவத்துவமான கிரக அமைப்பு இருக்கு, அவங்க எப்படியான வாழ்க்கையை வாழணும், அதுக்கு ப்ரொசீஜர் என்ன, எண்ணங்கள் என்ன, நம்பிக்கை என்ன, வாழ்க்கை நடைமுறை என்ன, தொழில் என்ன, வேலை என்ன, இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை முன் வைக்கணும். அதாவது ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்ற விதங்களை ஃபாலோ பண்ணா எப்படிப்பட்ட பாவத்துவமான ஜாதகமா இருந்தாலும் அவரும் திருப்தியா வாழணும். அவர் ஒன்னும் பணக்காரராக தேவையில்ல, பேர் புகழ் அடைய தேவையில்ல. ஆனா கஷ்டம் இல்லாம, துன்புறுத்தாம, சுத்தி இருக்கவங்களையும் பெருசா பாதிக்காம அவரும் திருப்தியா வாழணும். அதுக்கான ப்ரொசீஜரை முன் வைக்கணும். ஆனா நீங்க வைக்கிற முறைகள் எப்படி இருக்கு? நீ கெட்டவன், நீ நல்லவன், உனக்கு இது நடக்கும், இது நடக்காது, அவ்வளவுதான் என் வேலை. நான் சமூகத்தை பத்தியோ, உண்மையை பத்தியோ, ரியாலிட்டியை பத்தியோ, இயற்கையில் இருக்கிற ஆப்ஷனை பத்தியோ எல்லாம் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்பதான் நான் கேட்கிறேன், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்னு ஏன் சொல்றீங்க? அப்ப சொல்லாதீங்க. நல்லா இருப்பீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா அப்படின்னு ஏன் சொல்றீங்க? இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இது நீங்க மட்டும் சொல்ல. எல்லாருமே ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும், எல்லாரும் சிறப்பா வாழணும், தீமைகள் அழிஞ்சிடணும், வளத்தோட வாழணும்னு சொல்றாங்க இல்லையா? பொதுவான அந்த கன்சர்ன் இருக்கு இல்லையா? அப்போ அதெல்லாம் சொல்லிட்டு வெறுமனே இதை மட்டும் சொன்னா நம்மளே முரணா இருக்குமே. அதாவது ஆரம்பிக்கும் போது பரந்த மனப்பான்மையோட ஆரம்பிச்சுட்டு ஜாதகத்தை பார்க்கும்போது மட்டும் அந்த பரந்த மனப்பான்மையை உதறி தள்ளிட்டு, அறத்தை உதறி தள்ளிட்டு வெறுமனே ஜாதகருக்கு மட்டும் உண்மையா இருந்துட்டா அது நியாயமா அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி. சோ இப்படி நிறைய கேள்வி இருக்கு, நிறைய புரிதல் இருக்கு. இந்த மாதிரி ஜோதிடர்கள் நிறைய மாற்றம் கொண்டு வரணும். இது எல்லாமே எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். ஆனாலும் எல்லா ஜோதிடர்களும் பலன் சொல்றதுலயும் அதுல வர்ற ஆச்சரியம், அதுல வர்ற புகழ், அதுல வர்ற உணர்தல், அதுல மட்டுமே சிக்கிட்டு இருக்கீங்க, முழுமையான உண்மைக்குள்ள போகல அப்படிங்கிறது தான் என்னோட ஆழமான புரிதல். சோ எல்லா ஜோதிடர்களும் அப்படி ஒரு லைஃப் இருக்கு, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கு நம்மளால முடிஞ்சதை முன்வைங்க. ப்ரெடிக்ஷனை ஒரு 50% சொன்னா எப்படியெல்லாம் சரியா கொண்டு போகணும், லாங் டேர்முக்கு பாவத்துவமான கிரக அமைப்பு இருக்கிறவங்க எப்படி வாழணுங்கிற அந்த சஜஷனையும் ஒரு 50% கொண்டு போங்க. எப்படி இதுதான் நடக்கும்னு சொல்றோமோ அதே போல இப்படியெல்லாம் ஆப்ஷனும் இருக்குன்றதையும் 50% சொல்லுங்க. இருக்கிற ரியாலிட்டியை முன்வைக்கிறது தான் ஜோதிடரோட உண்மையான கடமை. இது ஆதித்ய குருஜி ஐயாவுக்கு மட்டும் இல்ல, பொதுவா எல்லா ஜோதிடர்களுமே சொல்றேன். நீங்க உண்மையிலே இந்த உலக உயிர்களோட, இந்த இயற்கையோட, இந்த பரம்பொருளோட, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பரந்துபட்ட மனப்பான்மையோட, அன்போட இருக்கீங்க அப்படின்னா எல்லா உண்மையும் வெளிப்படுத்துங்க, எல்லா பாசிபிலிட்டியும் கலந்து வெளிப்படுத்துங்க. அப்படியான அறம் சார்ந்த சிந்தனைகளை செயல்படுத்துங்க. பொதுவான இன்டர்வியூல, பேட்டிகள்ல, கண்டென்ட் வீடியோக்கள்ல பேச ஆரம்பிங்க. சார் நம்ம சொல்றத கேட்கறதும் கேட்காததும் அதனால நல்ல விளைவுகள் ஏற்படுறதும் அல்லது தீய விளைவுகள் ஏற்படுறதும் அல்லது கண்டுக்காம போறதும் அந்த ரிசல்ட் முழுக்கவும் பிரபஞ்சத்தோட கடமை, அவங்க கையில. ஆனா இதை உணர்ந்தாச்சு, இதை வெளிப்படுத்தணும், இப்படித்தான் போகணுங்கிற ப்ரொசீஜர் நம்ம கையில இருக்கு, நம்ம உணர்ந்தாச்சு. சோ அதன் அடிப்படையில நம்ம செயல்படணும்.
மாறணும், சேஞ்ச் பண்ணணும், சரியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிற பாவத்துவம் மிகுந்த ஜாதகர்கள் அப்படியான விஷயங்களை நோக்கி வருவாங்க, மாற்றம் அடைவாங்க. அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் ஒவ்வொரு ஜோதிடரோட வெற்றி. வெறுமனே சொன்னது நடந்துருச்சுன்னு சொல்றது வெற்றி அல்ல. அது ஒரு பாதி உண்மை. அது பொய்ன்னு நான் சொல்லல, உண்மைதான். ஆனா பாதி உண்மை முழுமையான உண்மை இல்ல. நீங்க எல்லாரும் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, நானும் முழுமையான உண்மையை நோக்கி போற பாதையில தான் இருக்கிறேன். அப்படி நீங்க பயணிக்கணும்னு நான் சொல்றேன். ஸோ ஐயா, இந்த வீடியோ உங்க கையில எப்ப கிடைக்கும்னு தெரியல, யாரால கிடைக்கும்னு தெரியல, அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னோட உணர்தல், என்னோட கன்சர்ன் இதுதான். நீங்க மாறணும். உங்களோட ஜோதிட புரிதல்ல இப்படியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தீயவர்களும் வாழணும், தீயவர்களும் நல்லவர்களா மாறணும், அந்த நெகட்டிவிட்டியும் கட்டுப்படுத்தப்படணும் அப்படிங்கிற இயற்கையோட விதியையோ நீங்க எடுத்து முன்னெடுத்து நடத்த ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு அஸ்ட்ராலஜரா உங்களோட பங்கை வகிக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்க பங்கு கொஞ்சம் அதிகமா வெளிப்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை, விருப்பம். எல்லா ஜோதிடர்களும் இப்படி மாறணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம், ஆழமான விருப்பம். ஏதாவது தவறா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. போற போக்குல ஏதாவது வார்த்தை வேகம், அந்த சொல்ற ஸ்லாங் ஏதாவது மாறி இருக்கலாமே தவிர உள்ளார்ந்த சொல்லலை. இந்த கருத்தை எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படிங்கிற உணர்தல்னால தான் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஐயாவோ அல்லது உயர்நிலையில் இருக்கிற ஜோதிடர்களோ பார்க்குற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட கன்சர்ன். நன்றி.